அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது இந்த கை தசைகளை குறைப்பதற்காக பயிற்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2 பகுதி 1ல் நம்ம படுத்த நிலையில் ஒரு 2 பயிற்சிகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியே உட்காந்துட்டே நம்ம பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் எப்படி வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம். நான் இப்போ கீழே உட்காந்துக்கிறதுனால நம்ம சமணம் போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா நாற்காலியில் கூட நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு இப்போ நல்லா முதுகுத்தை நல்லா நேராக ஆக்கிட்டு 2 கைகளுமே விரல்கள் நல்லா இப்படி கிட்ட கொண்டு வந்துட்டு இப்போ அப்படியே நல்லா இப்படி ஓப்பன் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்மளை விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சிட்டு மறுபடியும் கொண்டு வரணும். 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி 10 ஒரு 3 செட்டு அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கை தசைகளுக்குமே குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்பு பகுதி நல்லாவே விரிவடையும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்டரி பேட்டர்ன் நல்லாவே கரெக்டாக இருக்கும். இப்போ பயிற்சி 2ல் நம்ம என்ன பண்ணுறோம்னா கைகளில் இப்படி வச்சு இப்படி சுழற்சி பண்ணுவோம். இது தோள்பட்டைக்காக நம்ம சுழற்சி இது அப்படியே பண்ணலாம். 2 3 4 5 6 இந்த தோள்பட்டை பண்ணுறதுலே முழுமையாக ஒரு 6 முறை பண்ணிட்டோம். இதில் இப்போ அப்படியே மேலே கொண்டு போன்னுட்டு அப்படியே இப்படி வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு வேறுபாடு, கைகள் நல்லா மேலே கொண்டு போயிட்டு கையை விரித்து அப்படியே கீழே கொண்டு வர போகிறோம். மறுபடியும் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே விரித்து கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கைகள் இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையுமே சரி நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடச்சிரும். மறுபடியும் பண்ணலாம். மேல் நோக்கி தூக்கி கொண்டு போயிட்டு அப்படியே கைகளை பக்கவாட்டில் அப்படியே கொண்டு வந்துடணும். மறுபடியும் 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இதே மாதிரி ஒரு கையிலையும் பண்ணுறது மாதிரியும் பண்ணலாம், இல்லை 2 கையிலையுமே பண்ணலாம். ரெண்டுமே மாற்றி மாற்றி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கை மட்டும் இப்படி வச்சுட்டு வலது கையில் இப்படி கொண்டு வந்துடலாம். 2 சைடுமே சேர்த்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கையமாகவும் பண்ணலாம். ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கைகள் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ உடனே இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிடலாம். கைகள் இந்த மாதிரி ஆட்டி விட்டோன்னா நல்லாவே ரிலாக்ஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி கை விரல்களை நல்லா திறந்து மூடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை நரம்புலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகிடும். இந்த பயிற்சியில் அமைச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.